உபாகமம் 21 அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் என்று நான் என்று தெரியாதிருந்தான். உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாகும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, நீர் மீட்டுக் கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று சொல்வார்களாகும். அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவிர்த்தியாகும். இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாக. குற்றமில்லாத இரத்தப்பழியை உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைபிடித்து வந்து சிறைகளில் ரூபதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைத்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனின் தாயும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவுள். அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு. அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள். அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம். நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடியால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம். 2 மனைவிகள் உரிய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகும். முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரன் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதல் பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாக. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரிய. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. உபாகமம் 22 அதிகாரம். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போ. அதை உன் சகோதரன் தேடி வரும் மற்றும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய். அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமல் போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்ய கடவுள். அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு விட்டு போகலாகாது. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் விட்டு போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக.
புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூட உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்து கொண்டிருக்க நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாம். தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே உன் இரத்த பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயா. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயா. நீ தரித்து கொள்ளுகிற உன்மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின் அவளை வெறுத்து, நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்த போது கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் அவலாதியான விசேஷங்களை சாட்சி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினான். அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவருடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலில் உள்ள மூப்பரிடத்தில் கொண்டு வர கடவர்கள். அங்கே அந்த பெண்ணின் தகப்பன், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து, நான் உன் மகளிடத்தில் கனிமையை காணவில்லை என்று அவளாதியான விசேஷங்களை அவள் மேல் சாட்சுகிறான். என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக. பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விடிக்க கடவர்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து அவனை சிறைவேலில் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையில் 100 வெள்ளிக்காசு அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள். அவளோ அவனுக்கு மனைவியா இருக்க வேண்டும். அவன் தன் ஜீவன் உள்ள அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்றும் சங்கதி மெய்ப்பட்டதே. ஆனால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினால் அவருடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். இப்படியே தீமையை நடுவில் இருந்து விலக்க கடவாய். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலில் இருந்து விலக்க கடவாய். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவருடைய சயனித்தால், அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரல் இல்லாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கர்ப்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவுள். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவருடைய சயனித்தானே ஆகில் அவளுடைய சயனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவுள். பெண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது. பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை. காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல் இருக்கிறது. வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று. நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரி ஆகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளுடைய சாயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளுடைய சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்க கடவுள். அவன் அவளை கர்ப்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியா இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது. தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது என்பதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாமல் உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாதையா. நீர் வெளிப்படுத்தாமல் உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாதையா.
எங்களோடு பேசும். நாள் முழுவதும் எங்களோடு இரும். எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு நீர் வழிநடத்தும். பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.